அப்பா ஐயனாரே, எங்களுக்கு எல்லாமே நீங்க தான். குடும்பத்தை கூடவே இருந்து காப்பாத்தணும்ப்பா. ஏய் அங்க பாத்தியா? என்னது அது? அது என்ன தாத்தா உயரமா இருக்குது? அது ஓஎன்ஜிசியோட சின்ன வகை ரிக்குமா. அங்க எண்ணெய் எடுக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கு. அதுல என்ன தாத்தா எடுப்பாங்க? கச்சா எண்ணெய் எடுக்கிறாங்கம்மா. அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க? அந்த கச்சா எண்ணெயை சுத்தப்படுத்தி தான் நம்ம போக்குவரத்துக்கு தேவையான எரிபொருளை கொடுக்கறாங்க. அப்பாவோட பைக்குக்கும் சொந்தக்காரங்க காருக்கும் தேவையான பெட்ரோலை கொடுக்குது. ஸ்கூல் பஸ், சரக்கு லாரி, மக்கள் பயணம் செய்யற பஸ்ஸுக்கு தேவையான டீசலையும் கொடுக்குது. இதெல்லாம் எங்க இருந்து கிடைக்குதுன்னு நினைக்கிற? எண்ணெயில இருந்து தான் கிடைக்குது. அது மட்டுமா, இப்பெல்லாம் ஒரு போன் பண்ணாலே சமையலுக்கு தேவையான எரிவாயு சிலிண்டர் நம்ம வீட்டு வாசலுக்கே வருதுல்ல. இந்த வளர்ச்சிக்கு காரணம் ஓஎன்ஜிசி தான்மா. தாத்தா, ஓஎன்ஜிசினால ஆபத்து அது இதுன்னு சொல்றாங்க. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு திருக்குறள்ல சொல்லியிருக்காங்க இல்லையா? நல்ல விஷயங்களை நல்லபடியா புரிஞ்சுக்கிட்டா எல்லாம் நல்லாவே நடக்கும். ஓஎன்ஜிசி நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா. நம்ம கிராமத்துல மேல்நில தொட்டி, சுத்தமான குடிநீர் இயந்திரம், விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சூரிய சக்தியில இயங்கக்கூடிய பம்பு, குளம், கண்மாய் இதையெல்லாம் தூர்வாரி நமக்கு நல்லது பண்ணி கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்திருக்காங்க, மருத்துவ முகாம் நடத்தி இருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க. அப்ப ஓஎன்ஜிசி நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது. அப்படி சொல்றியா ராசாத்தி? அப்பா என்னரப்பா, எல்லாரையும் நல்லபடியா காப்பாத்துப்பா. ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி வென்றாலே வெல்லும் இந்தியா. ஓஎன்ஜிசி என்றும் மக்கள் பணியில்.